അങ്ങനെ കൊറിയക്കാരനാകിയ സീരേന ഊരാനാകിയ கொரியனாகிய இந்த மனுஷனுக்கும் இந்த சிலுவையை சுமக்கும்படி சிலர் பலவந்தப்படுத்தினார்கள். நம்மை பாவ வழியிலே நடத்தும்படி சிலர் பலவந்தப்படுத்துவார்கள். வேண்டாம் என்று சொன்னாலும் ஒன்னு டேஸ்ட் பாரப்பா என்று சொல்லி சிலர் பலவந்தப்படுத்துவார்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நன்மை ஏது தீமை ஏது இந்த கிறிஸ்துவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை எது தீமை ஏது புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்லதை மட்டுமே பின்தொடர்கிற ஜனத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமையானதை விட்டு விடுகிற ஜனத்திற்காய் ஸ்தோத்திரம். எஸ் ஓடா கரதலதரமனா praise to Jesus hallelujah rikabala shabdurabalabaria praise the Lord. இந்த சீமோனுக்கு 2 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளையோட பேர் ரூபஸ், இரண்டாவது பிள்ளையோட பேர் அலெக்சாண்டர். சொல்லுங்க பாப்போம். உங்க பிள்ளையோட பேர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளையோட பேர் என்ன ஐயா? உங்க பிள்ளையோட பேர் சொல்லுங்கப்பா. நீங்க தான் சோப்பு சட்டை. பிள்ளையோட பேரு ராஜனா, ராஜன், ராணி. இனி என்ன வேணும்? நம்ம எங்க உள்ளவங்க இல்ல. பிரைஸ் தி லார்ட். ராஜா ராணி 2 பிள்ளைகள். ஆனா ரகசியத்தை சொல்லி தருகிறேன். ஓ 3. சூப்பர். மூணாவது பேரு ஜபா, ஜகா. ஜகா அது அப்படி மாறுச்சு. பிரைஸ் தி லார்ட். அது ராஜா ராணியும், இது ஜகா. ஸ்தோத்திரம். அது ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஓகே. இந்த சீரேன ஊரானாகிய சீமோன் கஷ்டப்பட்டு அந்த சிலுவையை சுமக்க தன்னை ஒப்புக் கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். நான் சரித்திரத்தை சொல்லுகிறேன். அவன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த போது அவருடைய சந்ததிகளாகிய ரூபஸையும் அலெக்சாண்டரையும் அவன் பிள்ளைகள் நேர்மை காணப்பட்ட ஆப்பிரிக்கா பிள்ளைகளை போல அல்ல, யூதா பிள்ளைகளை போல அல்ல, 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரணம், தன்னுடைய வாழ்க்கையை சில விலையை என் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு நல்லா தெரியும், என்னோட அன்பு சகோதரங்கள் காலையில வேலைக்கு போய் ரத்தத்தை வியர்வையாய் சிந்தி பகல் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு தான் சாயங்காலம் வந்து தேவ சமூகத்தில் இருப்பதனுடைய வலி உங்களுக்கும் தெரியும், என் ஆண்டவருக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரியும். இந்த களைப்பிலையும் வந்து தெய்வத்தை ஆராதிப்பதும் கர்த்தருக்காக நமக்கு சாயங்காலம் போன ஒரு டீ எல்லாம் குடிச்சு 2 அரசியல் கதையெல்லாம் சொல்லிட்டு வர வேண்டிய நேரம் உண்டு. நீங்க அப்படி இல்லையோ? இருக்கிற இருப்பை பார்த்தா நான் உங்களை சொல்லலப்பா, மார்த்தாண்டத்தில் உள்ளவங்களை சொல்லி. பிரைஸ் தி லார்ட். சாயங்காலம் வந்து ரோட்ல போய் ஒரு டீ எல்லாம் குடிச்சு 2 கதையெல்லாம் பேசிட்டு ஒன்னு கறங்கி வரலாம். அதுக்கு கூட போகாம என் அப்பாவின் பாதத்தில் வந்திருந்து இயேசுவே என்று கூப்பிடுகிறீர்களவா, அந்த ஜெபம் உன்னுடைய தலைமுறைக்கு, உன்னுடைய கொள்ளு பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, உன்னுடைய கொள்ளு பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி மீது வருத்துவாராக, கர்த்தருடைய சந்தானத்தின் மீது தருவாராக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருவாராக. பரலோக பிதாவே, இயேசு நாமத்தினாலே ஐயா உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, நீ காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவ, நீ காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. உடா கரதல தீமான பாபா சதுரபனதரியா. ஏற்கனவே இயேசு சுமந்ததான சிலுவையிலே
இயேசுவின் சரீரத்தில் இருந்த காயம், அந்த காயத்தை ஒண்ணு சொல்லி தரட்டுமா? இயேசுடைய முதுகிலே சாட்டவார் எடுத்து அடித்தார்கள். ஒரு சாட்டவாருடைய வெயிட் 36 கிலோ வெயிட். அடிபட்ட அதுல ஒரு சாட்டவார் அடிபடணும். அந்த சாட்டவார்ல என்னெல்லாம் தொங்கு தெரியுமா? மீன் பிடிக்க போற அந்த சாணத்து பேர் என்னப்பா? சூண்ட போட்டிருக்கு, ஈய கட்டிகள், பிளேடு, அப்புறமா குப்பி சில்லுகள் ஒவ்வொரு சாட்டவார் நுனியிலும் தொங்க விட்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு மரத்தடியிலே இவனமாய் கொண்டு கட்டி இருக்கிறார்கள். ரைட் பக்கம் ஒரு சேவகன், இடது பக்கம் ஒரு சேவகன், 2 பேரும் ஆர்டருக்காய் காத்திருக்கிறார்கள். ஆர்டர் வரும் பொழுது இந்த சாட்டவாரை தூக்கி ஒரு மனுஷன் இந்த மாதிரி பெருக்கல் வடிவில் தான் இந்த முதுகில் அறைவார்கள். ஒரு சாட்டவார் கையிலே கட்டப்பட்டவரை இப்படி தொங்கி நிற்கிறார். சாட்டவாரை தூக்கி பெருக்கல் வடிவில் ஒரு அடி அடிக்கும் பொழுது ஈய துண்டுகளும் குப்பி சில்லுகளும் சூண்டைகளும் இன்னும் குப்பி சில்லுகளும் அந்த பிளேடுகளும் போய் இந்த பச்சை மாம்சத்திலே அள்ளு பிடித்தவரை அப்படி அடிக்கிற அடியில அப்படி பதிந்திருக்கும். ஒரு ஈன இரக்கம் இல்லாத சேவகன் அந்த சாட்டவாரை அப்படியே இழுத்தெடுப்பான். இழுத்தெடுத்து பக்கத்தில் ஒரு பக்கெட் இருக்குமாம், அந்த பக்கெட்டில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். இந்த சாட்டையை அந்த பக்கெட்டுக்குள்ள போட்டு அலசி எடுக்கும் பொழுது சரித்திரகாரன் இப்படி சொல்லுகிறான், இயேசுவின் பச்சை மாம்சம் துண்டுகள் அந்த தண்ணீரை கிடந்து துடித்துக் கொண்டே காணப்பட்டது என்று சொல்லி காணப்படும். எதுக்காக? 1 2 அல்ல, 5480 காயங்கள் இயேசுவின் சரீரத்தில் காணப்பட்டது. இந்த நடுவுதான் இவ்வளவு பெரிய சிலுவையும் சுமந்து கொண்டு, இவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு சகோதரா சகோதரி இயேசு கடந்து வருகிறார். இந்த சிலுவையை சுமக்க ஒரு நபர் ஆயத்தமானார். அவருடைய பேர் சீரேனா ஊரானாகிய அந்த சீமோன். அந்த சீமோன் அந்த சிலுவையை சுமக்கும் பொழுது ஏற்கனவே இயேசு சரீரத்தில் பாய்ந்த அந்த காயத்துடைய இரத்தமும் நீரும் இந்த சிலுவையில் கூட வடிந்து கொண்டே இருக்கிறது. 15 அடி நீளமுள்ள அந்த சிலுவையிலே இரத்த கரைகள் பாய்கிறது. அந்த இரத்தத்தை பாராதபடி, அந்த நீரை பாராதபடி அந்த சீமோன் உற்சாகத்தோடு தோள் கொடுத்து எடுத்தான். பாருங்க, அந்த இரத்தத்துடைய சொல்லிகள் அவருடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அந்த இரத்தத்தின் துளிகள் அவருடைய தலைமுறையாக ரூபஸுக்கு, அலெக்சாண்டருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. இந்த சிலுவையை சுமந்தவருடைய சிந்தை மாறினது. சிலுவை சுமந்தவருடைய வாழ்க்கை மாறினது. சிலுவை சுமந்தவருடைய வாழ்க்கை மாறினது. நசரேத்து இயேசு நாமத்தினாலே உடரதலதரபா துடகரதலதரபா. Yes, hallelujah. Oh Rabba Shiga Haribi Dudakara Dhala Dharamana. Jesus இயேசுவின் அதிகாரமான நாமத்தினாலே ஜெபிங்க. உங்க வாழ்க்கை மாற போகிறது. இந்த 38 நாட்களிலே சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்ட இந்த சீமோன் வாழ்க்கை மாறினது. ஓ ராபாஷி குரமனதலதரிமே கமா துடகரதலதரமன துடகரதலதர அக்கினி தேவ அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரிகபபபபபப ஷதரபலதரப துடகரதலதரப. Hallelujah. Praise the Lord. ஆரம்பத்தில் பலவந்தப்படுத்தி கொண்டு வருவதற்கு பட்ட பாடு. பைபிளை தூக்கிட்டு வரும்போது எத்தனை பேர் பரிகசித்திருப்பார்கள், தூஷித்திருப்பார்கள்.
മഹത്വപ്പെടുത്ത. ഒന്നല്ല എന്നാ, നിങ്ങളല്ല കേട്ടാ, എന്റെ ദൈവത്തെയാണ് അവർ ദൂഷിച്ചത്. കാറി തുപ്പിയല്ലേ, കാറി തുപ്പിയല്ലേ. முதல்ல வந்து பார்த்த போது ரொம்ப கசப்பா இருந்தது. இவளுக்கு வேற வேலை இல்லை, இவனு வேற வேலை இல்லை. பாஸ்டர் வீடு சந்திக்க வரும்போது வடக்கு வாசலில் ஒழிச்சு ஓடனவங்க நம்ம எல்லாரும். பாஸ்டர் காருக்கு சவுண்டு கேட்டாலே அடுக்களை வழியும் பாத்ரூம் வழியும் காம்பவுண்ட் ஜாடியும் ஓடி தப்பின கேசுகள். இன்னைக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஸ்தோத்திரா. ஆமென். உன்னை அழிக்கும்படி அல்ல என்ன இந்த சிலுவை தந்தது. உன்னை மாற முடியாத சில பாரம் இருக்கிறது இல்லையா, இது உன்னை அழிக்கும்படி அல்ல, ஒரு மகிமைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ நினைக்கல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 35 ஆண்டுகள் ஆன பிற்பாடு எனக்கு வேதனை இல்லையே, என்ன பார்த்தா எனக்கு ஒரு குறவும் இல்லை இல்லையா. பார்த்தீங்களா, வயரை பார்த்தாலே 7 கிலோ சோறு. சும்மா சொல்லி நீதிமான் பானையை போல் வளருவான். நீங்க பொறாமப்பட்டு சாவியதான் ஓடு. எத்தனை துன்பங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் வந்தாலும் எங்களை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. இவ்வுலகத்திலே பலவந்தப்படுத்தப்பட்ட சில குற்றங்களுக்கு, சில தேவையில்லாத தண்டனைகளுக்கு பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட பாடுபட்டால், அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட கஷ்டங்களை சகித்தால், அவரோடு கூட பாடுபட்டால், அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டிய நாள் உண்டு. அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டிய நாள் உண்டு. ஓ ராபா சதரமனா, நீ நிந்திக்கப்பட்டது உண்மை, நீ அவமானப்படுத்தப்பட்டது உண்மை, நீ வேதனைப்பட்டது உண்மை. இல்லாததை சொல்லி வருத்தப்படுத்தினார்கள். சோர்ந்து போகாதே சகோதரா, சோர்ந்து போகாதே சகோதரி, சோர்ந்து போகாதே. ஓ உன்னையே நீயே ஒப்புக்கொடு. இயேசுவே, இந்த பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னு சொன்னா, பட்டை மரத்து இந்த பாடுன்னு சொன்ன, பச்சை மரத்து எவ்வளவு பாடு, பாடு பாடு பாடு. ஓ ரபா பாபா சதரமனா, ஓட கரா தல்லா தரா. அந்த பாடுபட்டவர்கள் பலன் அளிக்கிற தெய்வம், பாடுபட்டவர்கள் பலன் அளிக்கிற தெய்வம், பாடுபட்டவர்கள் பலன் அளிக்கிற தெய்வம், பாடுபட்டவர்கள் பலன் அளிக்கிற தெய்வம், பாடுபட்டவர்கள் பலன் அளிக்கிற தெய்வம். ஓ ரபா ஷதா ரபா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் அற்புதமான நாமத்தில், இயேசுவின் வல்லமையான நாமத்தில், right now God may touch you, God may bless you. கர்த்தர் நல்லா வைப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பாடுகள் சகி பரமனுடைய ராஜ்யத்தில் முத்தாய் மாறும், பரமனுடைய ராஜ்யத்தில் முத்தாய் மாறும். ஓ ரபா ஷத ரபா யுட கரதல தரமன, இயேசுவின் நாமத்தினாலே உட கரதல தரமன சத்துல ரபா பரபா உட கரதல தரமன தொரி கபல சத்துல ரபா பரியா. Praise the Lord. Amen. சிலுவை சுமக்கிறவர்களுக்கு அந்நாட்களிலே புளித்த காடியை கொடுப்பார்கள். Praise the Lord. அது எப்படி சாதாரண சிலுவையில் அறையும் முன்பு புளித்த காடியை குடிக்க கொடுப்பார்கள். அது எப்படி கொடுப்பார்கள்? ஈசோப்பு என்று சொல்லுகிற தண்டிலே வைத்து நீட்டி கொடுப்பார்கள். Praise the Lord. Hallelujah. ஆரம்ப வாழ்க்கையில் புளிப்பாய் இருந்தது, கசப்பாய் இருந்தது, உட்கொள்ளும் போது கசப்பா தான் இருந்தது. அதை ருசி பார்த்தவருக்கு மதுரமாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி அது சுவரில் படர்ந்து வருகிற ஒரு தண்டு என்று சொல்லி சரித்திரகாரர்கள் சொல்லுகிறார்கள். ஈசோப்பு தண்டு என்று சொல்ல சுவரோடு சேர்ந்து வளர்கிற ஒரு தண்டு. அந்த இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே சுமக்கும் பொழுது சிலுவைக்கு மேலே 4 எழுத்து எழுதியிருந்தார்கள். INRI. இந்த 4 எழுத்திலே 3 பாஷைகள் இருந்தது. லாட்டின், அராமிக், ஹீப்ரு. லாட்டின், அராமிக், ஹீப்ரு 3 மொழிகளிலே 4 எழுத்துக்கள் எழுதியிருந்தது. அர்த்தம் என்ன? இயேசுஸ், நாசரேத், ரெக்ஸ், இண்டோரியம். தமிழ், இவர் யூதருடைய ராஜா.
இவர் யூதருடைய ராஜா. சிலுவை சுமந்தவனுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. சிலுவை சுமந்தவன் தான் ராஜாவோடு கூட இருப்பான். சிலுவை சுமந்தவன் தான் ராஜாவோட ஆட்சியிலே அவன் ஆளுகை செய்வான். சிலுவை சுமந்தவன் தான் கிறிஸ்துவுக்கு பின்னே போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்ததாக இந்த வார்த்தை எழுதி அப்புறமாக சிலுவையிலே இயேசுவை அறைந்தார்கள். நேரம் இல்லாத சீக்கிரமா சொல்லுகிறேன். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க.
திடுவார் கூடும் நமக்கோ. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம். ஹல்லேலூயா. மேகமீதில் ஏகம் வாராரு. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவரும் அறியார், அறிவார். அவர் வரும் ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசு ராஜன் வாராரு. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம். ஆயத்தமுள்ளோரை மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு. மேகமீதில் ஹல்லேலூயா. இந்த மனுஷனை இந்த சிலுவையை சுமக்கும்படி பலவந்தப்படுத்தினார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீயும் பெற வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் உங்களை பலப்படுத்துகிறோம், பலவந்தப்படுத்துகிறோம். 40 நாட்களாக தேவ திருப்பாதத்திலே வந்திருந்து ஏஜி திக்குறிச்சி சபை தெய்வ சமூகத்திலே காத்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்கள் நஷ்டப்பட்டு போக விடக்கூடாது என்பதற்காக உங்களை பலவந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். எங்கள் சில பிள்ளைகள் இன்றைக்கு கூட்டத்துக்கு வரும் பொழுது சிலரை அத்தான் வாருங்க, மக்களே வாருங்க, அயல்வாசியே வாருங்க, சொந்த பந்தங்களே வாருங்க என்று பலவந்தப்படுத்தின பிற்பாடு எத்தனை முயற்சிகள் எடுத்து வரல இல்லையா? நீ கவலைப்படாத, உன்னுடைய தாகத்தை கர்த்தர் அறிகிறார். சிலரை பலவந்தப்படுத்தினது நீ அழிந்து போவதற்காக அல்ல சகோதரா, நீ நசித்து போவதற்காக அல்ல. இது நடுவில் முகாந்திரம் இருக்கிறது, ஒரு மர்மம் இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது, அது பின்னாடி இருக்கிறது. அது இப்ப தெரியாது, அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதோட ரகசியம் என்ன? ஏன் நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம், ஏன் நாங்கள் பலவந்தப்படுத்துகிறோம்? அதற்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம், அதற்கு பின்னாடி இருக்கிற நன்மை, அதற்கு பின்னாடி இருக்கிற ஐஸ்வர்யம், அதற்கு பின்னாடி இருக்கிற விடுதலை, அதற்கு பின்னாடி இருக்கிற நன்மைகள், அது பயங்கரமாய் இருக்கிறது. ஓடா கர்ரா பல தரமனா ஜீசஸ் ஜீசஸ் ஓடா கர்ரா பல தரமனியா அக்கினி தெய்வமே தெய்வமே இயேசுவே 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 என்று பலவந்தப்படுத்தினது எனக்கு நன்மை. என் சகோதரனை பலவந்தப்படுத்தினது எனக்கு நன்மை. என் பாஸ்டரை பலவந்தப்படுத்தினது உனக்கு நன்மை. உன்னுடைய போதகரை பலவந்தப்படுத்தினது, உன்னுடைய சகோதரனை பலவந்தப்படுத்தினது, உன்னுடைய மனைவி உன்னை பலவந்தப்படுத்தினது, உன்னுடைய மனைவி உன்னை பலவந்தப்படுத்தினது, உன்னுடைய புருஷனை பலவந்தப்படுத்தினது, அது உனக்கு நன்மைக்காய் மாறட்டுமே. உடா கர்ரா தல்ல தீமா யுடா கர்ரா தல்ல தர்ரா ஜீசஸ் ஜீசஸ். ஓ கோரா பாபா பாபா பாபா. சிலுவை சுமந்தவரை நீ சுமந்து பார், உலகம் உன் காலின் கீழே. சிலுவை சுமந்தவரை நீ சுமந்து பார், பாவம் உன்னுடைய
காலின் கீழே சிலுவை சுமந்தவரை நீ சுமந்து பார். உனக்கு விரோதமாய் பல்லிழித்துக் கொண்டு வருகிற சாத்தான் படை உனக்கு கீழே. காரணம் சிலுவை பலன் உள்ளது, அந்த சிலுவை பலம் உள்ளது, அந்த சிலுவை சக்தி உள்ளது. அந்த சிலுவையினாலே சிந்தைகள் மாறும், சிலுவையினாலே சிந்தை மாறும், எண்ணம் மாறும், நிலைமை மாறும், நிலைமை மாறும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடப்பதாக. உடகரதல தரமனா, உடகரதல தரிகபல சப்துரமனா, ஓரா கதரமனத லதரிகபல தொரிகபல சசியா, ஓ ரிகபா ஷதரகமனதரியா. Praise to be the name of Jesus. Hallelujah, hallelujah. எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்னோட வாழ்க்கை சீரோ என்று சொல்லி அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, அந்த நிலைமையிலிருந்து சிலுவை சுமந்தவரை நோக்கி பார். ஆண்டவர் உனக்கு சிலுவையின் முகாந்திரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. Praise the Lord. சொல்ல வேண்டியது சொல்லாமல் போக முடியாது. சிலுவையை கழுத்தில் அணிஞ்சு நின்றுட்டு உனக்கு ஆசீர்வாதம் வராது. பைபிள் சிப்பில் சிலுவை போட்ட நின்றுட்டு உனக்கு ஆசீர்வாதம் வராது. அத்தான் கட்டுன கட்டு மாலையில சிலுவை போட்டால் உனக்கு ஆசீர்வாதம் வராது. Praise the Lord. சிலுவையை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடு. சிலுவையை தனால் சிந்தையே கிறிஸ்து வளரட்டுமே, நமது குறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் ஒரு கூட உன்னையே ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சுகமாய் வாழ்ந்திடலாம். 10ஆம் வகுப்பும் குஸ்தியும் படிச்சுட்டு பைபிள் ஸ்கூலுக்கு போனோம். ஏபிசிடி மூக்கிலடின்னு மட்டும் படிச்சிருக்கிறோம், ஒன்றும் தெரியாது. தலையில் அந்த காலத்தில் களிமண், நல்ல ஒரு சாப்பாடு இல்லை, நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லை, ஓட்ட நிற்கிற விளம்பரைக்கு போட்டுட்டு நடக்கியது, நல்ல ஒரு சாப்பாடு இல்லை. எங்கள் தலைமுறையில் என்ன எங்களுக்கு கீபோர்டு சரிகம பதனிசா மூக்கில் பிடின்னு தெரியும். எங்கள் பிள்ளைகளை பாருங்க என்ன எங்களோட வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. நான் பதுக்க பந்து நின்று பார்த்தேன், ஆள் என்னோட ஹைட்டு. பிரைசலாட். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மக்களோட அப்பம்மார் கொடுக்கிற தியாகம் பிள்ளைகளுக்கு வந்து சேரணும். தகப்பன்மாருடைய தியாகம். அண்ணு குடிச வீடாக இருக்கும்போது பாவப்பட்ட ஊழியக்காரஞ்சார் தேவ பிள்ளைகளை குடிச வீட்டுக்குள்ளே வந்து ரவுண்டாக இருந்து 2 பாட்டும் பாடி ஒன்று துதித்து ஆராதித்துட்டு மனதார ஆண்டவரே சொர்ணாக்காளுடைய கஷ்டம் மாறணுமேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி போனது. சொர்ணாக்கா கஷ்டம் மாறினதும் நீ ஆண்டவரை மறக்கக்கூடாது, பின்ன சபையை மறக்கக்கூடாது, பின்ன ஊழியக்காரனை மறக்கக்கூடாது. நீ தரக்கூடிய 1 கிளாஸ் தேயிலைக்கு ஒரு பண்டம் அல்லது பிஸ்கட்டும் சாப்பிட்டு போறதுக்கு வேண்டி வந்ததல்ல, நீ மனதார ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வந்தோம். பிரைஸ் தி லார்ட். சிலுவையை சுமந்தவன் சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை காணுவான். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து நல்லா சொல்லணும், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீ மனதார ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் உனக்கும் உண்டு. இல்ல மனசுல குசும்பு வச்சுட்டு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். நீ ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீ நல்லா இருக்கணும். காரணம் சிலுவையை சுமந்த பாடுகள் இல்லையா, தலைமுறைக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனிதான் ஒரு 6 காரியம் செய்திக்கு நேரம் வர போறேன். பாஸ்டர் 10:30 மணி வரைக்கும் டைம் தந்திருக்கு. அப்போ
പാഷന്മാർക്ക് 4 കണ്ണുണ്ട്. പ്രൈസ് ഗോഡ്. அப்போ உன்னை பலவந்தப்படுத்தினது மோசமாய் போச்சோ? பைபிளை தூக்கினது மோசமா போச்சோ? குடியை விட்டு வந்ததுக்கு மோசமா போச்சோ? பாரம்பரியத்தை விட்டு வந்ததுக்கு மோசமா போச்சோ? இல்ல இல்ல, நீ இப்ப சிங்கம், தேசத்தினுடைய சிங்கம். உன்னை கண்ட 1000 பட்ட பேர் வரும். நானே விழிச்சிட்டு நடந்த கேஸ், தொலைய கொண்ட விட மாட்டோம். இன்னைக்கு அதே தெய்வத்தை பிரசங்கிக்க கர்த்தர் வைத்தார். ஆமென். நல்ல ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு சீச பிள்ளையாக மெழுகுதிரி பிடிச்சிட்டு இருந்த நாய் இப்ப கர்த்தருக்காக நிற்க கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் பட்டாதான் அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும். ஆமென். சில வேளை மரிக்கும் பாடுகளாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தேற்றுவதாக. ஹல்லேலூயா. அப்படி இயேசுவை இந்த சிலுவையில் அறைந்தார்கள். அந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையாக இருந்தது? சாபம் பிடித்த கருவி. என்ன கருவி? கொலை கருவி. என்ன கருவி? சாபமானவனை அறைந்து கொல்லுகிற கருவி. பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்க, என்றைக்கு பாவமில்லாத பரிசுத்தராகிய இயேசுவை அந்த சிலுவையில் ஏற்றி அறைந்தார்களோ அன்று முதல் இன்று வரையிலும் அந்த சாப கருவி, அந்த பாவ கருவி, அந்த கொலை கருவி புனித கருவியாய் மாறினது. கரங்களை தட்டி ஆண்டவர் துதிக்க மாட்டீங்களா? அன்று முதல் என்ன கருவி? இப்ப சாப கருவி அல்ல, இப்ப கொலை கருவி அல்ல, இப்ப பொல்லாத கருவி அல்ல, இனி பயப்பட வேண்டிய கருவி அல்ல. இது ஒரு புனித கருவியாய், இது ஒரு புனித கருவியாய் பரலோகத்தின் தேவன் இதை மாற்றினார். இது ஒரு புனித கருவியாய் மாற்றினார். இது ஒரு புனிதமாய் மாறினது. ஓ டாக்கரதல்லதரமனியா. பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தினாலே, சர்வ வல்லமையுள்ள இயேசு நாமத்தினாலே இதை சுமந்தவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பாவம் இல்லாத இயேசுவை இந்த சிலுவையில் அறைந்தார்கள். இது ஒரு சாபம் பிடித்த கருவி, இது ஒரு பாவ கருவி. இது ஒரு புனித கருவியாய், ஒரு பரிசுத்த கருவியாய் என் தேவன் மாற்ற ஆரம்பித்தார். என் தேவன் மாற்ற ஆரம்பித்தார். Praise the Lord. Hallelujah. இயேசு அந்த சிலுவையில் இருந்து கொண்டுதான் தன் பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்த உடனே நடந்த ஒரு 6 காரியத்தை தான் நான் இன்னைக்கு ரெடியாகி கொண்டு வந்தேன். 1, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. 2, பூமி அதிர்ந்தது. 3, கன்மலை பிளந்தது. 4, கல்லறைகள் திறந்தது. 5, திருடர்கள் கால் முறிக்கப்பட்டது. 6, விலாவில் ஈட்டியால் குத்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 6 காரியங்கள் நடந்தது. ஆனாலும் ரோமன் இம்பீரியல் முத்திரையும் தரித்து இயேசுவை சிலுவையிலே இறக்கி ஒரு குகையிலே அல்லது ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் ரோமன் இம்பீரியல் முத்திரையும் உடைத்துக் கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அந்த இயேசு மக்கள் தான் நானும் நீங்களும். உட்கார்ந்திருக்கிற இடத்தில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவர் சமயத்தில் எழுப்பி நிற்கலாமே. இந்த தம்பிமார், இந்த சின்ன தம்பிமார் எல்லாம் முன்னுக்கு வாருங்க. எனக்கு உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஒரு ஏவுதப்படுகிறேன். பின்னாடி இருக்கிற தம்பிமார், அந்த பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு சட்டை, அங்க பின்னாடி இருக்கிற தம்பிமார் எல்லாம் முன்னாடி பாஸ்டர் மகன் இங்க முன்னாடி வா. எல்லாம் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து செல்கிறோம். வாங்க தம்பிமார், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போய் நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த நாட்களில் தலைமுறையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க வாருங்க, நீங்க இங்க வாருங்க. சற்று நேரம் தெய்வத்தை ஆராதிக்கும்படி கடந்து. கமான் கமான் கமியர் 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 எல்லாரும் வாங்க வாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வா வா. இங்க எல்லாரும் படிக்கிறவங்க தானே?
படிக்கிறவங்க தானே? ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சற்று நேரம் சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை இந்த 38ஆம் நாள் நீங்க வாங்கிட்டு போகணும். ஐயோ அந்த கருவி சாப கருவி, ஐயோ அந்த கருவி பொல்லாத கருவி, ஐயோ அந்த கருவி கொலை கருவி. அந்த கொலை கருவியாய் காணப்பட்ட சிலுவையில் என் இயேசு பிராணனை அறைந்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த சிலுவை ஒரு புனித கருவியாய் மாறுறது. சகோதரனே, சகோதரியே, நான் நீங்கள் தொங்கப்பட வேண்டியதான இடத்தில் இயேசு எனக்காக உங்களுக்காய் தொங்கினார். அன்பு தம்பிமாரு, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதில் 100-90% கஷ்டம் உங்களுக்கு இல்லை. ஆகாரத்துக்கு குறைவில்லை, வஸ்திரத்துக்கு குறைவில்லை. என் தேவனுக்காய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் தான் இந்த சபைக்கு ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தூண்கள் நீங்கள் தான். நீங்கள் தான் சபைக்கு ஒரு தூணா இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. அப்படி எல்லாரும் வாய் திறந்து அந்த கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அக்கினி அக்கினி, எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஓ ராபா ஷாதா ராபா ரகா லதா உடா ரமா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை ஓ அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்கள் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் துணையாளரே. சொல்லோன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட பாருமையா. சொல்லோன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட பாருமையா. ஆட்கொண்டு எங்களை சேர்ந்து பாடுவோம். ஆட்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய பாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய பாருமையா. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை அன்பினால் அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே
சாகடிக்க வாருமையா சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா அக்கோண்டு எங்களை அக்கோண்டு எங்களை அன்பினாலிட்டு அலங்கரியோ அன்பினாலிட்டு அலங்கரியோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அப்படி கரங்களை தட்டி சற்று நேரம் கேட்ட வார்த்தைக்கு முன்பாக உன்னை ஒப்புக்கொண்டு ஜோமனு சகோதரா இயேசு கருத்து ஒப்புக்கொடு எஸ் ஓ ரகா ஷதா ரபா தூர தம்பிமாரே பல்லவத்தில் ஆண்டவரை நேசிக்கிறோம் ஓ ரகா ஷதா ரதா ரதா ரிகமயா இயேசு அதிகாரம் நாமத்தினாலே அப்பா என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே தெய்வமே என் பிள்ளைக்காரர்கள் ஜெபிக்கிறோம் தேவனாய் எங்கள் தாவே அக்கினி ஓ ரகா ஷதா ரதா ரதா ரிகமயா பல்லவத்தில் தெய்வமே ஆசீர்வதிக்கும்படியா தகப்பனே மறைக்கிறார்கள் ஜெபிக்கிறோம் ஓ ரகா ஷதா ரதா ரதா ரியா தகப்பனே என் பிள்ளையாரை கர்த்தர் தொடுங்கப்பா ஓ ரகா ஷதா ரதா அக்கினி தெய்வமே என் பிள்ளையாரை கர்த்தர் தொடும்படியா ஓ ரகா ஷதா ரபா ரபா கை கால்கள் பலப்படட்டும் ஓ ரகா ரிகா பலதரா ஜீசஸ் 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 ஓ ரகா ஷதா ரதா ரதா ரிமா அக்கினி தேவக்கினி ஓ ரபா ஷது ரபா 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 கபலபா எல்லாரும் ஜெபிக்கலாமே எஸ் பரிசுத்த ஆண்டவர் தொடுகிறார் பல்லவத்தின் வல்லமை பல்லவத்தின் அபிஷேகம் பல்லவத்தின் தொடுகிறார் அக்கினி சரீரத்தை காண்பிக்கிற சாவுக்கு எதிரான வியாதிகள் கேன்சர் கட்டிகள் இயேசு நாமத்தில் மறையட்டு ஓ ரபா ஜீசஸ் எஸ் பரிசுத்த வல்லமை உடாராபாலா துராபாலா உடாராபாலா துராபாலா உடாராபாலா துராபாலா உடாராபாலா துராபாலா அப்தரா காபாலா தராரியம் தராரா அப்தரா தரம் தராரி மனகதரியம் தராரா விகபா ஷரம் தராரி உடா கர்ரா தர அக்கினி பல்லவத்தின் அக்கினி சாபங்கள் மாறுகிறது சாபம் அழியட்டும் குடும்பத்தில் சாபம் அழியட்டும் வாசற்படியில் படுத்திருக்கிற சாபம் இப்பொழுது வாசற்படியில் காண்ப சாபம் அழியட்டும் ஆரியத்தின் ஆத்துமக்களை வரவிடாதபடி தடைப்படுகிற ஆவிகள் அழியட்டும் அக்கினி ஓ ரபா ஷதா துடா கரதனா துடா ரமா ஓ ரபா சாத்தான் இறக்கிறார் சரீர தீய சக்தியை அழிக்கும்படி சாத்தான் தந்திரங்கள் அழியட்டும் பிசாசு தந்திரம் அழியட்டும் உன்னை பற்றியுள்ள போலாத கிரியைகள் அழிந்து தேவ திட்டம் நிறைவேறுவதாக தெய்வமே தம்பிமாரை ஆசீர்வதியும் என் சகோதரர்களை ஆசீர்வதியும் என் சகோதரிமாரை ஆசீர்வதியும் எஸ் ஓ சிலுவையின் மேன்மை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தப்பட்ட அந்த சிரேன ஊரானாகிய சீமோனை உயர்த்தின தெய்வம் உன்னை உன் தலைமுறை ஆசீர்வதிப்பார் உன்னை உன் தலைமுறை கர்த்தர் உயர்த்துவார் உன்னை உன் தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவார் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் பெரிய பெருக்கத்தை கட்டளையிட போகிறார் இயேசு நாமத்தினாலே